ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கார சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இப்போது நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார சட்னிக்கு வெங்காயம் இந்த அளவு வதங்கிருச்சு. நம்ம இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கோம். இந்த புளியும் கிட்டத்தட்ட ஒரு 5 தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வர வேலைக்கு நம்ம ஒரு ஆரோக்கிய செய்தி கேட்போம். என்ன ஆரோக்கிய செய்தின்னா, டெய்லி நைட்டில் நம்ம சாப்பாடோடு அப்படியே படுத்துடுறோம். அப்படி இல்லாமல் டெய்லி ஒரு பழம் சாப்பிட்றதுனால, சாப்பிட்ட பிறகு ஒரு பழம் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எந்த பழமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நைட்டில் ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோஷன் போகிறதுக்கும் சரி, அதே சமயம் வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் அது வழியாக நீங்கி காலையில் வெளியேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இட்லி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.